ஜெம் டிவி நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் விஜய் பிலால். இன்னைக்கு வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரொம்ப நாளாக வந்து இந்த போர் ஒப்பந்தம் அறிவித்து ஒரு 50 நாளுக்கு அப்புறம் ஆனாலுமே, இஸ்ரேல் வந்து காசா மேலே வந்து தாக்குதல் நடத்துகிறாங்க. அதுக்கு என்ன சொல்கிறாங்க, ஹமாஸ் வந்து இது பண்ணல, அதனால அதனால சரணடைகிற மாதிரி அவங்க போர் ஒப்பந்தத்துக்கு சம்மந்தமாக எதுவுமே பண்ணல, அத்துமீறல் பண்ணுறாங்கன்னு சொல்லி தாக்குதல் நடத்துகிறாங்க. அதெல்லாம் யாருமே கண்டுக்கிறது இல்லை. ஹமாஸ் அதுக்கு பதிலடி கொடுக்காம தான் இருக்காங்க. ஏதோ ஒரு 20 டைம் இவங்க தாக்குதல் நடத்துறதுல ஒரு டைம் பதிலுக்கு திருப்பி அடிச்சிட்டாங்கன்னா உடனே வந்து நெதன்யாகு உள்ள இறங்கிடுறாரு. நான் கை வச்சதுக்கு வந்து உங்களை சும்மா விட மாட்டேன், நீங்க இதுக்கு பதில் சொல்லி ஆகணும் அப்படின்னு சொல்லி இறங்கியிருக்காரு. ஸோ அந்த மாதிரி விஷயம் தான் வந்து நேற்று நடந்திருக்கு. சும்மாவே தாக்குதல் நடத்திட்டு இருக்கிற அந்த இடத்துல அதாவது எதிர் தாக்குதல் ஹமாஸ் பண்ணனால மிகப்பெரிய தாக்குதல் ஒன்று வந்து அங்கே நடத்தியிருக்காங்க. ஸோ அது என்ன நடந்திருக்கு, அது மட்டும் இல்லாமல் இந்த அமைதி ஒப்பந்தம் வந்து 2வது கட்டத்துக்காக கொண்டு போகணும். ஃபர்ஸ்ட்டு ஒரு போர் ஒப்பந்தம் போட்டு அமைதியாக நீங்கள் இல்லை, அடுத்து இன்னொரு 2வது கட்டமாக வந்து இதை கொண்டு போகணும் அப்படின்னு சொல்லி இது சம்பந்தமான பேச்சுவார்த்தைகள் வந்து ட்ரம்ப் ரீதியாகவும் அப்போ அரபு நாடுகள் ரீதியாகவும் நடந்திருக்கு. ஸோ என்னெல்லாம் நடந்திருக்கு அப்படிங்கிறது எல்லாமே இந்த வீடியோவில் நம்ம டீட்டெயில்ஸாக பார்க்கலாம். காசா இஸ்ரேல் இந்த போர்ல வந்து இப்போ அதாவது பாலஸ்தீன் இஸ்ரேல் இந்த இடத்துல காசாங்கிற ஒரு சின்ன பகுதியை வந்து பாலஸ்தீன் மக்களுக்கு கொடுத்துட்டு இப்போ இஸ்ரேல் முழுமையாக எடுத்துக்கிட்டாங்க. ஸோ இது வந்து இதுக்கப்புறம் இஸ்ரேல் காசா அந்த மாதிரி தான் வந்து போக போகுது. இந்த இடத்துல வந்து அதுவுமே இன்னும் கொஞ்ச நாள்ல வந்து காசாங்கிற ஒரு இடமே இல்லாமல் முழுசா முடிஞ்சிடும் அப்படின்னு தான் நான் வந்து நினைக்கிறேன். ஏன்னா நான் முன்னாடி வீடியோலயே சொன்ன மாதிரி அந்த எல்லை கோடு அப்படின்னு சொல்லிட்டு அந்த மஞ்சள் கோடு சொல்றாங்கல்ல, ஸோ அந்த இதுக்கும் உள்ள போய் தான் வந்து தாக்குதல் நடத்திட்டு இருக்காங்க. இதனால அங்க இருக்கிற மக்கள் அப்படி அதாவது ஒரு பகுதியில் இருக்காங்க, அந்த பகுதியை அப்படி குறுக்கி உள்ள இருக்கிற மக்களே வந்து ஒவ்வொரு நாளைக்கும் ஒரு கிட்டத்தட்ட ஒரு 10 பேரா இருக்கட்டும், ஒரு 20 பேரா இருக்கட்டும், இந்த மாதிரி தினமும் இழந்துட்டு வராங்க. அதுல வந்து இருக்கிற மக்கள் வந்து இறந்து போயிடுவாங்க அப்படிங்கிறது வந்து தெரியுது. இவங்க இப்போ சும்மா உதாரணத்துக்கு சொல்றேன், இந்த போர் ஒப்பந்தம் அறிவிச்சு இப்போ ஒரு 50 நாள் இருக்குமா, இந்த 50 நாள் முடிவில் இப்போ வரை எவ்வளவு பேர் இறந்திருப்பாங்க நீங்க நினைக்கிறீங்க? கிட்டத்தட்ட 300-400 பேருக்கு மேல வந்து ஒவ்வொரு நாள் ஒரு வாரத்துக்கே இவ்வளவு பேர் இறந்து போறாங்க. அப்ப யோசிச்சு பாருங்க, இந்த 50 நாள்ல வந்து எவ்வளவு பேர் இறந்திருப்பாங்க அப்படின்னு சொல்லி. இவ்வளவு பேர் இறக்குறாங்க. இதெல்லாம் வந்து கணக்கு தெரியல. இவங்க தாக்குதல் நடத்துறதுனால ஹமாஸ் வந்து திருப்பி எதிர் தாக்குதல் வந்து நடத்தியிருக்காங்க. அங்க இருக்கிற பழைய சோல்ஜர்ஸ் வந்து காயப்படுத்தியிருக்காங்க அப்படின்னு. இறந்து போல, அவங்க காயப்பட்டிருக்காங்க, தாக்குதல் நடத்தினால காயப்பட்டிருக்காங்க. அதுக்கு நெதன்யாகு என்ன சொல்றாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, எங்களுடைய ராணுவத்து மேல நீங்க கை வச்சிருக்கீங்க, இது வந்து ஹமாஸ் வந்து அத்துமீறிட்டீங்க போர் ஒப்பந்தத்தை அப்படின்னு சொல்லி 50 நாள் தாக்குதல் நடத்தின இஸ்ரேலுடைய பிரதமர் சொல்றாரு. 50 நாள் வந்து தாக்குதல் நடத்திட்டு நீங்க வந்து போர் ஒப்பந்தத்தை மீறிட்டீங்க அப்படின்னு சொல்லி ஹமாஸை வந்து பகிரங்கமா வந்து மிரட்டுறாரு. அது எங்க பிரஸ் மீட்ல வந்து இந்த மாதிரி சொல்றாரு. நாங்க வந்து சும்மா விட மாட்டோம், நாங்க கண்டிப்பா திரும்பி தாக்குதல் நடத்துவோம் அப்படின்னு சொல்லியிருக்காரு. இவ்வளவு நாள் வந்து தாக்குதல் நடத்தி தானே இருந்தீங்க, திரும்ப எதுக்கு தாக்குதல் நடத்துறாரு அப்படிங்கிறது தெரியல. சரி, ஓகே, இப்படி சொல்லியிருக்காருல, இதுக்கு வந்து திரும்ப எதிர் தாக்குதல் எவ்வளவு பெருசா பண்ணியிருக்காரு அப்படிங்கிறத நான் சொல்றேன். இதுக்கு முன்னாடி அந்த சோல்ஜர்ஸ்க்குலாம் என்ன சொல்லியிருக்காருன்னா, சீக்கிரமே வந்து அவங்க குணமடைஞ்சிருவாங்க, அடிப்பட்ட சோல்ஜர்ஸ் எல்லாருமே சீக்கிரமா குணமடைஞ்சிருவாங்க அப்படின்னு சொல்றாங்க. இந்த அடிப்பட்ட சோல்ஜருக்கு, அதாவது இந்த அடிப்பட்ட இஸ்ரேலுடைய ராணுவ அதிகாரிகளுக்கு பதிலா அங்க யாரெல்லாம் இறந்திருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, கிட்டத்தட்ட குழந்தைங்களோட சேர்த்து ஒரு 2 குழந்தைங்களோ 3 குழந்தைகள் பக்கம் வந்து இறந்திருக்காங்க. அது போக எக்ஸ்ட்ரா அங்க இருக்கிற பெண்களா இருக்கட்டும், அங்க இருக்கக்கூடியவங்களா இருக்கட்டும், நிறைய பேர் வந்து இறந்து போயிருக்காங்க. ஒரு 10 பேர் பக்கம் இறந்து போயிருப்பாங்க அப்படிங்கிற நியூஸ் வந்து வெளியே வந்திருக்கு. சில பத்திரிகைகள்ல வந்து 8 பேர் இறந்திருக்காங்க அப்படிங்கிற நியூஸ் வந்து வெளியே வந்திருக்கு. ஆவரேஜா எல்லா வெளிவந்த தகவல் படி பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 10 பேர் வந்து இந்த தாக்குதல்ல இறந்து போயிருக்காங்க. அதுவும் இல்லாம இறந்து போனவங்க 10 பேர், ஆனா டஜன் கணக்குல வந்து மக்கள் வந்து காயப்பட்டிருக்காங்க அப்படிங்கிற ஒரு செய்தி வந்து வெளியே வந்திருக்கு. இவ்வளவு பேர் காயம் அடைஞ்சிருக்காங்கல்ல, அவங்களை குணமடைகிறதுக்காக போற ஆஸ்பத்திரியிலுமே வந்து திரும்ப தாக்குதல் நடத்திருக்காங்க. நான் தாக்குதல் நடத்தி நீ அங்கிருந்து தப்பிச்சு போய் உயிர் பழச்சிருவியா அப்படின்னு சொல்லி அங்க இருக்கிற தாக்குதல்லையும் வந்து அங்க இருக்கிற ஹாஸ்பிட்டல் மேல நடத்திருக்காங்க. அது மட்டும் இல்லாம ஹாஸ்பிட்டல்ல வந்து உள்ள யாரும் வரக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு முன்னாடியே வந்து நிறைய சோல்ஜர்ஸை இறக்கி நிப்பாட்டி வச்சிருக்காங்க. இவ்வளவு ஒரு தீவிரமா வந்து தாக்குதல், அதாவது இவங்க தாக்குதல் நடத்துறாங்க, திருப்பி எதிர் தாக்குதல் வந்து நடத்தினா உடனே இவங்க திருப்பி தாக்குதல் நடத்து. இது என்னன்னா புரியல. இது பார்க்கும் போதே ஒரு மாதிரிதான் இருக்கு. என்னன்னா இவங்க வந்து தாக்குதல் நடத்துறாங்க, அதுக்கு திருப்பி தாக்குதல் நடத்துறாங்க. என்ன அவங்க வந்து அமைதியாவே தானே இருக்காங்க. அமைதியா இருந்தாலும் ஒரு அடி அடிக்கிறது, அமைதியா இல்லாம நீ எதுக்கு நீங்க வந்து அடிக்கிற, எதுக்கு எங்க மக்களை தாக்குறன்னு சொல்லி திருப்பி அடிச்சாலும் அதுக்கு ஒரு அடி அடிக்கிறது, மிகப்பெரிய அடி. ஸோ இவ்வளவு பிரச்சனை போயிட்டு இருக்குல்ல. இது ஒப்பந்தங்கிற ஒரு பேர் போட்டாங்களே, அது என்ன ஆச்சு, அந்த ஒப்பந்தம் என்னதான் ஆச்சு, 28 பாயிண்ட்ஸ் 21 பாயிண்ட்ஸ் எல்லாம் முன் வச்சாங்களே, என்ன அது பிரச்சனை அப்படின்னு சொல்லி கேட்டா, இப்ப ட்ரம்ப் என்ன சொல்றாருன்னா, இவங்க 2 பேரும் ஓயற மாதிரி தெரியல,
ரொம்ப சண்டை போட்டே தான் இருக்காங்க. திரும்ப வந்து இவங்களுக்கு 2வது கட்ட நடவடிக்கை எடுக்கலாம். 2வது முறையா வந்து போர் ஒப்பந்தம் வந்து அறிவிக்கலாம். போர் முடிவு வந்து பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஸோ அதுக்கான பேச்சுவார்த்தைகள் வந்து சீக்கிரமே நடந்துரும். அதுக்கான வேலைப்பாடுகள் தான் வந்து இப்ப நடந்துட்டு இருக்கு. இது விஷயமா நான் நெதன்யாகு கிட்டயே பேசியிருக்கேன். மத்த நாடுகள் கிட்டயும் வந்து நான் இந்த போர் ஒப்பந்தங்கள் பத்தி நான் பேசுவோம் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த விஷயத்தை பத்தி அரபு நாடுகள்ல இருக்கக்கூடிய தலைவர்கள் எல்லாம் பஹ்ரைன் அப்படிங்கிற இடத்துல GCC அப்படிங்கிற அந்த உச்சி மாநாட்டில் கலந்துகிட்டு இதுல வந்து நிறைய விஷயங்கள் வந்து பேசியிருக்காங்க. இதுல முக்கியமான கருத்தா எதை வந்து பேசியிருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, காசாவுடைய பிரச்சனையை வந்து சீக்கிரமே தீர்த்து வைக்கணும் அப்படிங்கிறதையும் வந்து எடுத்திருக்காங்க. ஒரு பக்கம் ட்ரம்ப் வந்து இதை நான் தீர்த்து வைக்கிறேன்னு சொல்லி 2வது கட்ட நடவடிக்கையில வந்து எடுத்திருக்காரு. இன்னொரு பக்கம் அரபுகளும் வந்து எந்திரிச்சிருக்காங்க. ஏன்னா இது முன்னாடி இந்த ஃபர்ஸ்ட் நடந்த ஒப்பந்தம் சம்பந்தமாவே வந்து பாத்தீங்கன்னா எகிப்துல தான் வந்து அரபு நாடுகளா இருக்கட்டும், அப்புறம் மற்ற நாடுகளா இருக்கட்டும் எல்லாருமே உட்காந்து பேசிதான் ஒரு முடிவு எடுத்து பண்ணாங்க. ஸோ இதுக்கு 2வது கட்ட நடவடிக்கையிலையும் வந்து இவங்க வந்து பேச போறாங்க. அது மட்டும் இல்லாம முன்னாடியே சொல்லியிருந்தாங்களே இந்த இதெல்லாம் வந்து நிவாரணம்ல எல்லாமே கிடைக்கணும், உணவுகள் கிடைக்கணும், அங்க இருக்கிற மக்களுடைய வாழ்க்கையை வந்து தரத்தை உயர்த்தணும், அங்க இருக்கிற இடிபாடுகள் எல்லாம் வந்து எல்லாத்தையும், அதாவது குப்பையெல்லாம் இருக்குல்ல, ஸோ அது எல்லாத்தையுமே நீக்கிட்டு அங்க இருக்கிற மக்களுக்கு வாழ்விடத்தை கொடுக்கணும். ஏன்னா இப்போ வரை அங்க இருக்கிற மக்கள் எல்லாமே டென்ட் அந்த மாதிரி கட்டி தான் வந்து இருக்கிற இடத்துல பதுங்கி இந்த மாதிரி தான் வந்து இருந்துட்டு இருக்காங்க. ஸோ அவங்க எல்லாத்துக்கும் வந்து இந்த மாதிரி வேலைப்பாடுகளை செஞ்சு கொடுக்கணும் இப்படிங்கிறத பத்தியும் வந்து பேசப்பட்டிருக்காங்க. இது வந்து அடுத்த கட்ட நடவடிக்கைகளை இது முக்கியமான பாயிண்டா வச்சு பேசணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. காயமடைஞ்சவங்க எல்லாத்துக்குமே வந்து உதவி செய்யற வகையில டாக்டர்ஸா இருக்கட்டும், வெளிநாடுகள்ல இருந்து உள்ள டாக்டர்ஸ் இறக்குறது, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்து பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஏன்னா அங்க இருக்கிற டாக்டர்ஸா இருக்கட்டும், அங்க இருக்கிற ஹாஸ்பிட்டல்ஸா இருக்கட்டும் எல்லாத்தையும் அடிச்சு நொறுக்குறாங்களே இது இருந்தாலும். ஸோ அதனால வெளிநாட்டுல இருந்து நிறைய டாக்டர்ஸ் வந்து இறக்கணும் அப்படிங்கிற தகவலும் வந்து வெளிவந்திருக்கு. இது அதாவது இந்த மீட்டிங்கும் அடுத்த கட்ட நடவடிக்கையும் எப்படி போகும் அப்படிங்கிறது தெரியல. ஏன்னா இதை முடிச்சுட்டு இதுக்கடுத்து அரபுகள்கிட்ட வந்து பேசுறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாகவே இருக்கு. 2வது கட்ட நடவடிக்கையில் மேபி இவங்க ட்ரம்ப் வந்து பேசுறதுக்கான வாய்ப்புகள் அதிகமா இருக்கு. ஸோ அந்த இடத்துல வந்து இந்த காசா இஸ்ரேல் போரை வந்து நிறுத்துறதுக்கான வாய்ப்புகள் வந்து கொடுக்கணும். இதுல வந்து புதுசா என்ன சட்டத்தை தெரியுமா போடணும்? ஃபர்ஸ்ட் என்னை கேட்டீங்கன்னா நீங்க இஸ்ரேல் வந்து தாக்குதலை உடனே நிறுத்தணும் அப்படின்னு சொல்லி தான் போடணும். ஏன்னா ஃபர்ஸ்ட் அந்த ஒப்பந்தத்தில் என்ன சொல்லியிருந்தாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பிணைய கைதிகளை கொடுக்க இஸ்ரேலுடைய படை வந்து கொஞ்சம் கொஞ்சமா அந்த இடத்த அவங்க ஆக்கிரமிச்சிருக்க இடத்துல இருந்து கொஞ்சம் கொஞ்சமா விலகி போயிடுவாங்க. அதாவது அந்த எல்லை கோடுன்னு சொல்லி அந்த மஞ்சள் கோடு இருக்குல்ல, ஸோ அந்த இடத்துக்குள்ள கூட ஆர்மிகள் இருக்காங்க. அவங்க எல்லாருமே கொஞ்சம் கொஞ்சமா விலகி போக ஆரம்பிச்சிருவாங்க. உங்களுக்கு ஒதுக்கப்பட்ட இடத்துல நீங்க இருந்துக்கலாம் அப்படிங்கிற இதுதான் ஃபர்ஸ்ட் இருந்துச்சு. ஆனா அதுக்கு உள்ளேயும் போய் இப்ப வந்து தாக்குதல் நடத்திருக்காங்க, அதுக்கு ஆப்போசிட்டா. ஸோ இந்த விஷயத்த மெயினா பேசணும் அப்படின்னு சொல்லி தான் நான் நினைக்கிறேன். உங்களுடைய ஒப்பீனியனும் நிறைய பேர் கமெண்ட்ஸ்லயும் அந்த மாதிரி தான் வந்து சொல்லியிருந்தாங்க. ஃபர்ஸ்ட் இஸ்ரேல தான் வந்து நிப்பாட்ட சொல்லணும் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லியிருந்தாங்க. ஏன்னா இப்ப வரையா அவங்க வந்து துப்பாக்கி சூடு சவுண்டு கேட்குது, ஹமாஸ் வந்து அத்துமீறிட்டாங்க அப்படின்னு சொல்றாங்க. அத்துமீறினதுக்கான முழு விவரம் அவங்க இன்னும் எதுவுமே சொல்லல. ஸோ இதனாலதான் வந்து திருப்பி தாக்குதல் நடத்துறதுனால ஹமாஸ் என்ன பண்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, நேத்து நள்ளிரவு வந்து இந்த ஹமாஸ் இவங்க தாக்குதல் நடத்தினதுக்கு வந்து இவங்க திருப்பி தாக்குதல் நடத்தியிருக்காங்க. இதுல தான் வந்து இவ்வளவு பேர் வந்து இறந்து போயிருக்காங்க. இதுக்கு முந்தின நாள் தான் வந்து என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஹமாஸ் மறைமுகமா போய் அங்க இருக்கக்கூடிய ராணுவ அதிகாரிகளை வந்து தாக்குதல் பண்ணி துப்பாக்கி சூடுகள் நடத்தி இந்த மாதிரிலாம் வந்து பண்ணியிருக்காங்க. நம்ம நாட்டு மக்களை வந்து ஒருத்தன் அடிச்சுட்டே இருக்கான், ஒப்பந்தம் அதாவது எந்த பிரச்சனையும் இல்லை அப்படின்னு சொல்லி ஒரு ஒப்பந்தம் போட்டதுக்கு அப்புறமும் திரும்ப வந்து அடிச்சுட்டே இருக்கான் அப்படிங்கும் போது யார் வந்து சும்மா இருப்பா? நீங்களே சொல்லி யோசிச்சு பாருங்களேன். ஸோ அதுக்காக வந்து எதிர்த்தாக்குதல் பண்ணோம் அப்படிங்கிற ஒரு பாயிண்ட் வந்து முன்வைக்கிறாங்க. நாங்க வந்து எந்த ஒரு வன்முறைக்காகவோ அந்த மாதிரி நாங்க வந்து தாக்குதல் நடத்தல. இந்த தாக்குதல் அவங்க வந்து தாக்குதல் இந்த மக்களை வந்து அடிச்சதுனாலையும் போர் ஒப்பந்தத்துக்கு அப்புறம் நாங்க மீறிட்டோம்னு சொல்லி மக்களை வந்து துன்புறுத்ததுனாலையும் தான் வந்து நாங்க எதிர்த்தாக்குதல் நடத்தணும் அப்படிங்கறத வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த விஷயத்தை பத்தி உங்களுடைய ஒப்பீனியன் என்ன அப்படிங்கறத வந்து கீழே கமெண்ட்ஸ் சொல்லிட்டு போங்க. முன்னாடியே நான் வீடியோவில் சொன்ன மாதிரி இவ்வளவு மக்கள் இறந்திருக்காங்க, சீக்கிரமா அவங்களுக்கு ஒரு நல்ல வழி காட்டணும் அப்படின்னு சொல்லி யார் யோசிச்சிருந்தாலும் உடனடியே நிப்பாட்டுறதுக்கான வேலைகள் நிப்பாட்டணும்னு இருந்தால் நிப்பாட்டிருப்பாங்க. அவ்வளவுதான் நான் சொல்ல முடியும். இந்த போர் நிப்பாட்டணும் அப்படின்னு சொல்லி இந்த போர் முடிவுக்கு வரணும் அப்படின்னு சொல்லி பேசப்பட்டிருந்தா கண்டிப்பா நிப்பாட்டியிருப்பாங்க. அந்த மாதிரி ஒரு இதே இல்லையாட்டு இருக்கு. ஏன்னா சும்மா அதான் நான் முன்னாடியே சொன்ன மாதிரி இவருக்கு வந்து இந்த ஆட்சியை வந்து தக்க வச்சுக்கணும். நெதன்யாவுக்கு அவர் மேல இருக்கிற வழக்குகளை வந்து போக வைக்கணும். ஸோ அதுக்காக அவர் பண்றாரே ஒழிய இது நிக்கணும் அப்படிங்கிறது அவருக்கு மைண்ட் செட் இல்லை, ட்ரம்ப்புக்குமே மைண்ட் செட் இல்லை. இதோட பத்தி உங்களுடைய ஒப்பீனியன் என்ன அப்படிங்கிறத கீழே வந்து கமெண்ட்ஸ் சொல்லுங்க.